ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து வீட்டில் என்னென்ன வேலை பார்த்தேன், என்னென்ன சமைச்சேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். எப்போதும் நான் அதை தான் பகிர்ந்துப்பேன், இன்றைக்கி அதை தான் பகிர்ந்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வந்து சாயங்காலம் வந்து கனவா மீன் வாங்கிட்டு வந்தாங்க வீட்டில், எங்கள் வீட்டுக்காரவங்க. அதை நான் கழுவி க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் இன்றைக்கி வந்து கனவா தான் மத்தியானம் சாப்பாடு எங்கள் வீட்டில். காலையிலைக்கு வந்து களிக்கண்டலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்தா நேற்று வச்ச சிக்கன் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதை நல்லா உதுத்து போட்டு அந்த சிக்கனில் உள்ள முள்ளாக இருக்கும்ல கறி, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சக்கையாக இருக்கும்ல அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை என்ன பண்ணேன், காலையில் நல்லா நைட்டே சூடு பண்ணி வச்சுருந்தேன். அந்த சிக்கன் எடுத்து காலையில் நல்லா சூடு பண்ணி நல்லா ஒட்ட வச்சுருந்தேன். காலையில் நல்லா உதுந்தாக்கில் இருந்துச்சு. அதனால் அதை நல்லா பிச்சு போட்டுட்டு அதை என்ன பண்ணேன்னா, காலையில் பல்லாரி தக்காளி எல்லாம் நல்லா வெட்டி பொடிசாக பல்லாரி வெட்டி நல்லா வதக்கிட்டு அதை நல்லா கண்ணாடி பருவத்தில் வந்தோன்னா தக்காளி அதில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 2 கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகு பொடி, ஜீரக பொடி, வத்தப்பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா காரமாக நல்லா வதக்கி எடுத்து மசாலா பச்சை வாடை போதும் வதக்கிட்டு நம்ம பிச்சு வச்சுருந்த சிக்கன் அதில் போட்டு நல்ல ஒரு பரட்டி எடுத்து வச்சுருந்தேன். அதில் காலையில் என்ன பண்ணேன், கோதுமை தோசை சுட்டாச்சு. அதை வச்சு சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி காலையில் இதுதான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. மதியம் வந்து நேற்று நான் கழுவி வச்சேன்னு சொன்னால ஃப்ரிட்ஜில் கனவா அது இருந்துச்சு. வெண்டைக்காய் வாங்கினது இருந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடியே வாங்கி போட்டது வாடி போயிடுச்சு. அதுவும் இருந்துச்சு. அதை என்ன பண்ணேன், பொரியல் வச்சுட்டு தக்காளி ரசம் இன்றைக்கி வச்சாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ரசம் சாப்பிட்டு. ரசம் அடிக்கடி சாப்பிட்ணும், உடம்புல சேரணும். சரி இன்றைக்கி ரசம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சுட்டேன். ரசம் வச்சு இன்றைக்கி கனவா தொக்கு, வெண்டைக்காய் பொரியல், இதுதான் இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டு வந்து இன்றைக்கி வந்து கனவா தொக்கு கொஞ்சம் தான் இருக்குது. நைட்டு வந்து ஆப்பம் மாவு இருக்குது. சட்னி வச்சு ஆப்பம் ஊற்றிட வேண்டியதான். அப்படி இல்லைன்னா இடியாப்பம் முடிஞ்சிட வேண்டியதான். இன்றைக்கி இடியாப்பம் வச்சு தேங்காய் பால் வச்சாலும் நல்லாயிருக்கும். அப்படி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. அப்புறமா இன்றைக்கி வந்து தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்து அதெல்லாம் தண்ணிலாம் எடுத்துகிட்டு காலையில் சமைக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி மத்தியானம் சமையல். தண்ணிலாம் எடுத்துகிட்டு கூலருக்கு தண்ணி எடுத்துகிட்டு குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு எங்கள் வீட்டில் மிஷின் வந்து அந்த மினரல் வாட்ரு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அது ரிப்பேர் பண்ணால் தான் 4000 வேணுமா. 4000 அது எடுத்ததே மிஷின் வந்து 8000 தான். 8500 எடுத்தோம். இப்போ அது வந்து 4500 ஆகுங்கிறாங்க. சரி, அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், பட்ஜெட்டில் உதைக்குது. எல்லார் வீட்லேயும் உள்ளது என்னென்னா, ஏற்கனவே ஆஸ்பத்திரின்னு இப்போ ஒரே ஆஸ்பத்திரி வீடுமா தான் அலையிடும். அதுக்கே பாதி செலவாயிடுச்சு. சரி, இது நம்ம கையில் இப்போதைக்கு இல்லை, அது ஒரு வாரம் கட்டிடும்னு சொல்லிட்டு ஓரமாக போட்டாச்சு. இப்போ அதனால் நான் வந்து வெளியில் தான் தண்ணி எடுப்பேன் குடிக்கிறதுக்கு. 2 குடம் எடுத்துக்குவேன் டெய்லி. அப்புறம் கூலருக்கும் கொஞ்சம் தண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் கொஞ்சம் ரொம்ப இதாகிடுது. வேறு என்னச்சு, இந்த செல்ஃபோன் வேறு மாதிரி ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்மளோட கஷ்ட காலம்தான் அதுவும் நமக்கு சதி பண்ணுது. இந்த மாதிரிக்கு இப்போ அவ்வளோவா வந்து வீடியோ வந்து ஒரு 3 வீடியோக்கு மேலே எடுத்து வச்சா ஒரு மாதிரி ஹேங் ஆகுது, எல்லாமோ பண்ணுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்படி தான் எங்கள் நாள் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு? நீங்கள் என்னெல்லாம் சமைச்சிக்கிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 தேவை. இந்த சகோதரியும் கேட்குறேன், எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.